அனைவருக்கும் வணக்கம். இந்தியா மீது பாகிஸ்தான் 3 மாநிலங்களில் 15 நகரங்கள் மீது ஏவுகணை தாக்குதலை நடத்தியுள்ளது. ட்ரோன்கள் மூலமாகவும் ஏவுகணை மூலமாகவும் தாக்குதல் நடத்தியதை முழுவதும் இந்தியா முறியடித்துள்ளது. அதாவது வானத்திலேயே அவை தடுத்து நிறுத்தப்பட்டு அழிக்கப்பட்டுள்ளன. அதே பாகங்கள் கூட இன்று பஞ்சாபில் மற்றும் ஜம்மு காஷ்மீரில் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. இதற்கான காரணம் என்னவென்றால், நேற்று 7ஆம் தேதியன்று நள்ளிரவுக்கு மேல் 1:05 1:30 மணிக்குள், அதாவது 25 நிமிடத்திற்குள்ளாக பாகிஸ்தானில் உள்ள 4 பயங்கரவாதிகள் முகாம்கள் மீதும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு 5 முகாம்கள் மீதும் இந்திய இராணுவம் மற்றும் விமானப்படையும் ஒருங்கிணைந்து 26 ஏவுகணை தாக்குதலை நடத்தி அந்த முகாம்களை முற்றிலுமாக அழித்துவிட்டது. அதிலும் குறிப்பாக பாகிஸ்தானிலிருந்து செயல்படும் லஷ்கர்-இ தொய்பா தலைமையகமும் ஜெய்ஷ்-இ முகமது தலைமையகமும் முற்றிலுமாக அழிக்கப்பட்டு தரைமட்டமாக்கப்பட்டுள்ளன. அதற்கு பாகிஸ்தான் பதிலடி தரும் விதமாக இன்று அதிகாலையில் இந்தியாவில் உள்ள முக்கிய 3 நகரங்களான ஜம்மு காஷ்மீர், பஞ்சாப், ராஜஸ்தானில் உள்ள 15 நகரங்களை குறிவைத்து சில இராணுவ தளங்கள், ராடார்கள் மற்றும் அமிர்தசரில் உள்ள பொற்கோளை நோக்கியும் ஏவுகணை தாக்குதலை நடத்தியதை இந்தியா முற்றிலுமாக முறியடித்து ஒரு சாதனையை காட்டியுள்ளது. இது பாகிஸ்தானுக்கு மிகப்பெரிய பின்னடைவை தந்துள்ளது. குறிப்பாக 3 மாநிலங்களான ஜம்மு காஷ்மீர், அவந்திபுரா, ஸ்ரீநகர், ஜம்மு போன்ற நகரங்களிலும், பஞ்சாபில் பதன்கோட், அமிர்தசரஸ், கதர்புலா, ஜலந்தர், லூதியானா, அதம்பூர், பதிந்தா ஆகிய இடங்களிலும் மற்றும் ராஜஸ்தானில் நல் பாலோடி, உத்தராசல், பூஜ் போன்ற இடங்களிலும், சண்டிகாரிலும் அங்குள்ள மசூதிகள் மீதும் கூட பாகிஸ்தான் ஏவுகணைகள் தாக்குதல் நடத்த முயற்சி செய்து அதை இந்தியாவின் வான் பாதுகாப்பு கவசமும் அதை முற்றிலுமாக நடுவானிலேயே அழித்து விட்டது இந்தியாவிற்கு மிகப்பெரிய ஒரு வெற்றியை தந்துள்ளது. இது பாகிஸ்தானுக்கு மிகப்பெரிய எச்சரிக்கையை தந்துள்ளது. அது மட்டுமல்லாமல் பாகிஸ்தானின் வான் பாதுகாப்பு கவச வாகனம் ஒன்றை லாகூரில் நிறுத்தி வைத்திருந்தது. அதை இந்திய ஏவுகணைகள் முற்றிலுமாக தாக்கி அழித்துவிட்டன. அதில் முக்கியமான அம்சம் என்னவென்றால், இந்த வான் பாதுகாப்பு கவச வாகனமானது சீனாவின் தயாரிப்பான HQ-9 என்பதாகும். இதை நம்பித்தான் பாகிஸ்தானது இந்தியாவின் ஏவுகணைகளை, ட்ரோன்களை கண்டறிந்து தாக்கி அழிக்க முடியும் என்ற கற்பனையில் இருந்தது. அந்த சீனாவின் HQ-9 வான் பாதுகாப்பு கவச வாகனமே இந்தியா முற்றிலுமாக அடித்து நொறுக்கி அழித்து விட்டது. இது குறித்து பிரதமர் மோடி அவர்கள் பேசுகையில், பாகிஸ்தானின் வான் பாதுகாப்பை நாங்கள் முற்றிலுமாக உடைத்து அழித்து விட்டோம் என்று கூறியுள்ளார். அதாவது இந்த அறிவிப்பில் பிரதமர் மோடி சொன்ன பொருள் என்னவென்றால், சீனாவிடமிருந்து வாங்கிய HQ-9 என்ற வான் பாதுகாப்பு கவசத்தை பாகிஸ்தான் பயன்படுத்தியுள்ளது, அதை இந்தியா அடித்து நொறுக்கியுள்ளது என்று ஒரு செய்தியை இந்திய மக்களுக்கும் பாகிஸ்தானுக்கும் அவர் தெளிவாக தெரிவித்துள்ளார். அதாவது இந்தியாவின் பதிலடி தாக்கல் தருவதாக நினைத்துத்தான் பாகிஸ்தான் 15 நகரங்கள் மீது நடத்திய தாக்குதல் முற்றிலுமாக தோல்வியை சந்தித்துள்ளது. பாகிஸ்தான் மிகப்பெரிய ஆவானத்தையும் சந்தித்துள்ளது. இதற்கு பதிலடியாக இந்தியாவும் பாகிஸ்தானில் உள்ள பல்வேறு இடங்களில் ஏவுகணை தாக்குதல், ட்ரோன் மூலம் தாக்குதல் நடத்தியுள்ளது. குறிப்பாக பாகிஸ்தானில் உள்ள லாகூர் வால்டன் ஏர்போர்ட்டில் அங்குள்ள ராடார் மீது இந்திய ஏவுகணை தாக்குதல் நடத்தியுள்ளது. அப்பொழுது லாகூர் நகரில் ஒலித்த சைரன் சத்தத்தை கேட்டு மக்கள் அலறி அடித்துக்கொண்டு வீடுகளில் ஓடிய படங்கள் வெளியாகியுள்ளன.
அதில் மிகப்பெரிய தாக்குதலை இந்தியா நடத்தியுள்ளது. அதேபோல் லாகூர் உட்பட கராச்சி, ராவல்பிண்டி, பஹல்பூர், குஜரன்வாலா, சக்வல், மியான்வலி, சோர், மியாமோ, அட்டோ என்ற 10 இடங்கள் மீது இந்தியா 25 ட்ரோன் மற்றும் ஏவுகணை தாக்குதலை மூலம் நடத்தி அவற்றை சேதப்படுத்தியுள்ளது. இதனால் அந்த விமான நிலையங்கள் அனைத்துமே தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளன. அதாவது அங்குள்ள இராணுவ ராடார்கள் முற்றிலுமாக இந்தியா குறிவைத்து அளித்துள்ளது. இந்த தாக்குதலில் குறிப்பாக இந்தியா தெளிவாக மீண்டும் தெரிவித்தது என்னவென்றால், எங்களுடைய தாக்குதல் ஒரு போர் அல்ல, பாகிஸ்தான் இராணுவத்தின் மீதோ அல்லது பொதுமக்கள் மீதோ நாங்கள் தாக்கல் நடத்தவில்லை. எப்படி பாகிஸ்தான் இந்தியாவில் உள்ள 15 நகரங்கள் மீது தாக்குதல் நடத்தியதோ அதேபோல் அதே இலக்கில் இந்தியாவும் பாகிஸ்தானில் 10 நகரங்களில் உள்ள வான்வெளி பாதுகாப்பு மற்றும் ராடார்களை தாக்கி அளித்துள்ளது என்று தெளிவாக தெரிவித்துள்ளது. இது பாகிஸ்தானுக்கு மட்டுமல்ல, உலக நாடுகளுக்கும் தெரிவித்த ஒரு முக்கியமான செய்தியாகும். எனவே இந்தியாவானது பதிலடி தாக்குதலை தான் நடத்தி வருகிறதே தவிர போரென மாற்றுவதற்கான எந்த முயற்சியும் ஈடுபடவில்லை. பாகிஸ்தானிலிருந்து வந்த பயங்கரவாதிகளை அழிப்பதற்காகத்தான் பாகிஸ்தானிலுள்ள ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் உள்ள முகாம்கள் மீது தாக்குதல் நடத்தி அவற்றை அழித்தது. அதற்கு பதிலடியாக பாகிஸ்தான் இந்தியாவின் 15 நகரங்களில் தாக்குதல் நடத்தியுள்ளது. அதற்கு தக்க பதில் தர வேண்டும் என்று பாகிஸ்தான் போலவே அதே இலக்கு போல வான்வெளி பாதுகாப்பையும் ராடாரையும் தான் இந்தியா தற்பொழுது தாக்கி அளித்துள்ளது. பாகிஸ்தானுக்கு மிகப்பெரிய பின்னடைவையும் மிகப்பெரிய அவமானத்தையும் ஏற்படுத்தியுள்ளது என்பது முக்கியமானதாகும்.